ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு அருமையான சுவையான கட்லெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பெரிய பொருட்கள் எதுவும் தேவையில்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4லேருந்து 5 உருளைக்கிழங்க குக்கரில் கொலைய வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு முழு கானை வேக வச்சு இந்த மாதிரி உதுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது தண்ணி சேர்க்க தேவையில்லை, கொரப்பாக அரைக்கணும். கொஞ்சம் கானை மட்டும் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்க தோலை உரிச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். மசிக்கும் போது நல்லா குலைவா மசிக்கணும், அங்கங்க கட்டி கட்டியா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற கார்ன் அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் முன்னாடி கொஞ்சம் கார்ன் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி அப்படி இல்லைன்னா ஏதாவது காய்கறிகள் வேணும்னா கூட காய்கறிகள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுடலாம். கார்ன்லையும் சரி உருளைக்கிழங்குலையும் சரி கொஞ்சம் தண்ணி இருக்கும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறோம். நீங்கள் வேணும்னா கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவரோட அளவு நீங்கள் எடுக்கிற உருளைக்கிழங்கு அளவு பொறுத்து மாறுபடும். நீங்கள் எடுத்தீங்கன்னா உருண்டை பிடிக்க வரணும். ஸோ அந்த அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு தின் பேஸ்ட்டாக கரைச்சி எடுத்துக்கலாம். பிரெட் கிரம்ஸ் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை எடுத்து உருட்டி இந்த மாதிரி லைட்டாக தட்டி அதில் நம்ம சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் சீஸ் ஆட் பண்ணிட்டுறேன். திரும்ப அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கார்ன்ஃப்ளவர் மாவில் 2 சைடும் லைட்டாக கோட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பிரெட் க்ரம்ஸில் 2 வாட்டி பரட்டி எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த பிரெட் க்ரம்ஸை டேரெக்டாக இந்த உருளைக்கிழங்கு மிக்ஸோடு சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் அந்த கட்லெட்டை ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன், டீப் ஃப்ரை பண்ண போகிறது இல்லை. அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தட்டி வச்சுருக்க கட்லெட்டை இதில் போட்டு 2 சைடும் பொன்னிறமாக வர வரைக்கும் இதை பொரிச்சு எடுத்துடலாம். இதை திருப்பி விடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக திருப்பி விடணும். ஏன்னா உருளைக்கிழங்கும் சாஃப்டாக இருக்கும், கார்னும் சாஃப்ட்டு, உள்ள சீஸும் வச்சுருக்கிறதுனால உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த கட்லெட் செய்யறதுக்கு உங்களுக்கு 10 நிமிஷம் கூட டைம் எடுக்காது, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் கொடுங்க. உங்களோட ஒரு லைக்குமே எனக்கு ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து எல்லோருக்கும் ரொம்ப நன்றி.